10 தலை ராவணேஸ்வரன். ராவணேஸ்வரனுங்க. ஆமா சரி. அந்த 10 தலை ராவணனுடைய கூட்டத்திலே இருந்தவன் நான். ஆமா சொல்றீங்க அப்பா. 10 தலை ராவனுடைய கூட்டத்திலே இலங்கையிலே நான் வாழ்ந்து கொண்டேன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் லங்கேஸ்வரன் என்ன செய்தார்? சீதையை சிறையெடுத்து போயிட்டாரு. சீதைய யாரு? ராமருடைய பொண்டாட்டிய சீதைய சிறையெடுத்து கொண்டு போய்விட்டார். சரி. அப்பொழுது அதை தேடிக்கொண்டு வந்தார்கள். தம்பி அண்ணா ஏன் இப்படி பேசுறீங்க? பின்னாடி போயிருங்க. அனுமன் தேடிக்கொண்டு வந்தான் சீதையை. அப்படி வரும் பொழுது சீதை கண்டுபிடித்து மீட்பதற்காக சரி அங்கே ராமர், லட்சுமணன், பரதன், சத்ருகன் என்று சொல்ல அனைவருமே வானர கூட்டங்கள். சரி. வானர கூட்டம் என்ன? குரங்கு கூட்டம். ஆஞ்சநேயருடைய உதவி கொண்டு அங்கு வந்தார்கள். வந்தவுடனே சீதை மீட்பதற்காக வரும்பொழுது 10 தலை ராவணனுக்கும் அந்த ராமர் கூட்டத்திற்கும் கடுமையான சண்டையானது ஏற்பட்டது. கடுமையான போர் சண்டை ஏற்பட்டது. சரி. அந்த சண்டையிலே சரி ராமநாதி கூட்டத்தை சேர்ந்தவர்கள் சரி அத்தனை பேருமே பாப்பா சரி சரி கடுமையான போர் 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 வர முடிஞ்சிச்சா? மக்கி போர், கள்ள போர், புள்ளி போர், எந்த போர்? ஏய் அந்த போருடா. அக்க போரா? அக்க போர் இல்ல, சண்டை, யுத்தம். சரி, மல்யுத்தம், யுத்தகளம். ஆமா யுத்தகளம். இப்படி சண்டை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ராமநாதி கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அனைவருமே இறந்து விட்டார்கள். ஆமா எல்லாமே செத்து போயிட்டாங்க. சரி. நான் ஒருவன் மட்டும் தப்பித்து பிழைத்து கருங்கடலிலே சென்று ஒளிந்து கொண்டேன். கருங்கடலில் ஒளிந்தது மட்டுமல்லாமல் அங்கிருந்தே பிரம்மனை நோக்கி கடுமையான தவம் செய்தேன். கடுமையான தவம் செய்தேன். சரி. அப்பொழுது என்னுடைய தவத்தை மெச்சி பிரம்மதேவன் நேரடியாக தோன்றினார். அசுரனே உனக்கு என்ன வேண்டும்? சரி அப்படின்னு கேட்டார். சாமி, இந்த யுகத்திலே நான் எப்பொழுதுமே யாருடைய கையாலும் எனக்கு சாவு என்பதே இருக்கவே கூடாது. சரி. என்ன ஆயுதத்தாலேயோ அல்லது விலங்குகளாலேயோ எதிரிமே எனக்கு சாவு என்பதே இருக்கவே கூடாது. அப்படி ஒரு வேளை சரி எனக்கு சாவு வருவதாக இருந்தால் யுகம் முடியறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி கேட்கிறேன். என்னது? 2வது யுகம் முடிவதற்கு ஒரு நாள் இருக்கு அந்த வரத்தை கேட்கிறேன். நீங்க ஆமா அப்படி கேட்ட உடனே ஆனால் நீ கேட்டபடியே வரத்தை தருகிறேன் என்று சொல்லி யார் சொன்னார்? பிரம்மதேவன் சொல்லிவிட்டார். அப்படி என்னுடைய உயிர் போவதாக இருந்தால் எப்படி போக வேண்டும் தெரியுமா? மீண்டும் ராமர், லட்சுமணன் பிறந்து வந்தால்தான் அவருடைய கைபாணத்தினால் என்னுடைய உயிர் போக வேண்டும் என்று கைபாணத்தினால் ராமருடைய பாணத்தினால் தான் என்னுடைய உயிர் போக வேண்டும் என்பதற்காக வரத்தை கேட்டேன். அதே பிரகாரமாக என்ன பிரம்மதேவனும் எனக்கு வரத்தை கொடுத்து விட்டார். யுகமே முடிஞ்சிருச்சு. ஒரே நாள்ல நான் கேட்ட வரத்தை அந்த யுகம் முடிஞ்சிச்சுன்னா ராமர், லட்சுமணர் யாருமே இருக்கவே மாட்டார்கள். ஆமா அப்படி இருக்க என்ன 3வது யுகம் பிறந்து விட்டது. இனிமேல் என்னை கொல்லவோ வெல்லவோ யாரால முடியவே முடியாதா? கொல்லவோ வெல்லவோ இந்த 3வது உங்களுக்கு பிறகு யாருமே கிடையாது. அந்த யுகமே முடிஞ்சிருச்சு. இல்ல கோமாளி தவிர என்ன என்ன இது? நீ என்னை கொல்லுவியடா? எப்படிடா கொல்ல முடியும்? என்னால எப்படி கொல்ல முடியும்? கள்ள சாரையா கிட்ட இருக்குது ஒரு பாக்கெட் செத்து போயிடுவேன். அதை நான் குடிக்க மாட்டேன். ஆமா இப்படி நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஏன் வாய் நாரவாயா இங்க கூட இல்ல? நான் நல்ல வாய் தானே உங்களுக்கு. யார் பின்ன நாரவாயா சொல்றேன்? தெரியல, நான் சொல்லல. நீ சொல்லவில்லையா? அதானே ஆச்சு. யார் இது? நாராயணா. நாராயணா என்பவன் யாரடா? உன்னாட்டி கடி பெண்ணு பாரடா பாரடா. இவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? குசலக்காரன். குடும்பத்தையே ஒரு வீட்டை 2 வீடா பண்ணிடுவான், 7 வீடா பண்ணிடுவான். அவரே யார் தெரியுமா? சூடு அறக்கிறதுக்கெல்லாம் பயங்கரமான கோபக்காரர், முன் கோபக்காரப்பா. அறக்கிறங்க பயங்கரமான கோபக்காரரு. அதனால அவருக்கு இப்படி நாராயண சொல்லவே சொல்லாது. சொன்ன மேல படாத பண்ணி சொத்து போயிடுவேன். சரி என்ன என் பேச்சு கேடு கேட்டீங்கன்னா உன் மேல ஒரு அடி படாது. சரி சொல்லு சொல்லுவியா? ஹரிராமா ஹரிராமா ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா ஹரிராமா ஹரிராமா ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா. இதை மட்டும் சொல்லி பாரு. உன் மேல அடிப்பட்ட யார் மேல கைப்பட்ட மாதிரி
ஹரே ராமா ஹரே ராமா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. தித்தி கோமாளி அசுரவேந்தி என்ன அடிக்க வேண்டாம், உங்களுக்கு நல்லது செய்திருக்காங்க வந்திருக்கிறேன். எதற்காக வந்தாய்? போட்டோ என்ன ஆச்சரியமாக உங்களுக்கு நான் இதுவரையில் பொம்பளை என்ன எனக்கு அறவே பிடிக்கவே பிடிக்காது. ஆமாம், அப்படி இருக்கே இந்த பெண்ணை கொண்டு வந்து காட்டியிருக்கின்றான். எப்படி இருக்கிறது? நீ கட்டுகிறாயா? எனக்கும் ஒரு எதிரி இருக்கிறார்கள். அதனால் அப்படி இருக்க இந்த பெண்ணுடைய பெயர் மரகதவல்லி. இவருடைய பெயர் மரகதவல்லி. மரகத நாடு. ஆமா, உங்களுக்கென்றே தவம் செய்து கொண்டு மரகத நாடு. என்ன கொலாயிடா நீ இங்க கொண்டு வந்த? எதுக்கு கொண்டு வந்த? உங்களையே தோத்திரம் செஞ்சிட்டு இருக்குது. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. ஓ, கன்னியா மேடம் கட்டி கௌரி விரதம் இருக்கிறார். உங்களையே கல்யாணம் பண்ண அந்த கௌரி விரதத்தை கட்டுனா உங்களை தான் கட்டணும். என்னை தான் கட்ட வேண்டும். அசாசுரனை தான் கட்ட வேண்டும். மற்றபடி உலகத்தில் இருக்கக்கூடிய யாரையும் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன். ஒத்த கால நின்று என்னுடைய வரவுக்காக தவம் செஞ்சிட்டு இருக்குவீங்க. அப்படியா? புறப்படுங்க. ஆனால் நாரதா, உன்னை நான் அடி அடித்து விட்டேன். நல்ல காரியம் செய்து வந்திருக்கிறாய். அடித்து விட்டேன். என்னை தான் எடுத்துக்கொள். சென்று வா. ஆகட்டும். என்ன நாடு? மரகத நாடு. மரகதவல்லி. அப்படி ஆகட்டும். சென்று வருகிறேன். மரகதபுரி தன்னையாரும் அடியே, அதாவது பூஜையெல்லாம் செய்து முடித்து இன்னைக்கு நமக்கு என்ன வேலை? என்ன வேலை? தூங்குற வேலை. அதல்ல, நம்ம விளையாடுறதுக்கு வந்திருக்கிறோம். அந்த புறத்துல அந்த புறத்துல விளையாட வந்துக்கிறோம். என்ன பண்ணலாம்? விளையாட்டு விளையாடலாம். ஒண்ணு பண்ணலாம் ஐயா. என்னவா உட்காரு சொல்றேன். உட்காந்து மண் 2 கையில கூட்டிட்டியா? அதுல ஒண்ணு கூடு பெண்ணஞ்சி உருண்டை பிடிச்சி உனக்கு ஒரு உருண்டை எனக்கு ஒரு உருண்டை சாப்பிடலாமா? ஏன் மொத்தத்தையும் நீயே சாப்பிட்டு என்ன மயிருக்கு அடி? அதெல்லாம் வேணாம். நீ வேற எதுனா வேற விளையாட்டு பண்ணலாமா? என்னது? அந்த கந்தகபத்து மேல ஏறிக்கிட்டியா? அந்த மெயினர் பிடிச்சுக்கோ. நான் கீழே நின்னு பாக்குறேன். சரி, அடுத்து என்ன வரும்? ஆம்புலன்ஸ் ஒரு தூக்கிட்டு போயிடும். அடி, அதெல்லாம் வேணாம். பெண்கள் என்றாலே ஒரு சந்தோஷமா விளையாடுவாங்க. ஒரு விளையாட்டு இருக்குதும்மா. என்னது? அம்மா செல்லம்மா, நான் கண்ணாமூச்சி விளையாடலாமா? ஆமா, தோழிகள் எல்லாம் தோழி பெண்ணு தான். ஆமா, நான் கட்டி விடுறேன். எல்லாரையும் சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாடலாம். சரி. ஆயா, உன் ஹைட்டுக்கு எனக்கு கட்டா கொஞ்சம் கோலையா இருக்கிறேன். ஆயா இரு, கட்டி விடுறேன். ஏமாத்த கூடாது. ஏமாத்த மாட்டேன். கண்ணாமூச்சி ஏறு, காட்டுக்குள்ளே ஏறு. ஆமா, நீ நான் இது பண்ணலாம். ஓய், இது எத்தனை? 4. இது 2, 3. இது 2. இங்க சொல்றதில்ல. இப்படி சொல்றது நல்லா கட்டல. ஏப்பிள்ள நீ குமி போலாம். நீ வேற ஹைட்டுக்கு வேற உண்டாவா? பாதி பரமகன பாதி உண்டாவா? எனக்கு தெல்லாதம்மா. கட்டு நம்ம சொல்லமாக்கா? சரி. இருமா. இருக்கிற வெங்காயம் கிண்ணத்த வெங்காயம், இருக்கிற வெங்காயம் கிண்ணத்த வெங்காயம்.
நீதான் இந்த தடவை கண்ணை மூடணும். நீ உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என் கடை திறந்து பாரு. என்ன பண்ணலாம்? ஐயோ கண்ணே தேவி, இந்த மரகத நாட்டில் உன்னை பார்ப்பேன் என்று துளிதும் எனக்கு இல்லை. நினைச்சு பார்க்கலையா? அருமையாக இருக்கிறாய். ஜோடி போறது மிக பிரமாதம். ஆனால் உன்னுடைய உடல் கட்டமைப்பு ஒரு ஆணை போன்ற தெரிகிறது. ஆமா, என்ன இது? எதுவாக இருந்தாலும் சரி, நீ என் வசப்பட்டாயே. இறுக்கி அணைத்து விட்டாய். ஒரே ஒரு முத்தம் சத்தமாக குடு பார்க்கலாம். எங்கே? மாமா அர்ஜுனா, உங்களுடைய பாதத்திற்கு பற்புடன் வணக்கம் செய்கிறேன். நலமாக இருப்பாய். என்னப்பா பண்ற? மரகத நாட்டுல. அது சரி, நீங்க என்ன பண்றீங்க? நானு சரி, உன்ட்ட மறைக்க எதுவும் இல்ல. நான் எதுக்காக வந்தேன்? உனக்காக புது அத்தை ஒருத்தர். புது அத்தையா? ஆமா. என்ன மாமா சொல்றீங்க? யாரு? மரகத நாட்டியா? ஆமா. புது அத்தை மரகத நாட்டில் இருக்காங்களா? ஆமா. யார் அது? யாரு? பேர் என்ன தெரியுமா? பேர் என்ன? மரகத வள்ளி. ஆமாப்பா, மரகத வள்ளியா? நான் உங்களுக்கு என்ன ஆவறேன்? நீ எனக்கு மருமகன். மருமகன்? ஆமா. ஏன் பொண்டாட்டி உங்களுக்கு என்ன ஆகுது? தங்கச்சி. முறை இல்லாம கல்யாணம் பண்றேன்னு சொல்றேன். கேவலமா இல்ல? என்ன முறை இல்லாம? மாமா, மரகத வள்ளி எனக்கானவள். உனக்கானவள்? உண்மைதான். நாரதன் என்னிடத்தில் வந்து புகைப்படத்தை காட்டி உனக்காக ஒரு பெண் காத்து கொண்டு இருக்கிறான்னு சொன்னா, அதனாலதான் மரகத நாடு வந்தேன். இல்லை, அவள் எனக்கானவள். சரி, இப்ப மரகத நாடு வந்தாச்சு. அவளை திருமணம் செஞ்சுட்டு நான் போறேன். நீங்க தனியா போங்க. நான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு மட்டும் தான் அவ. அப்படியா? எனக்கு மட்டும் தான் சொந்தம். கொட்டைமா அவளுக்கு. சரி, இதுக்கு மேல வேற வழியே கிடையாது. பலம் இருக்குனக்கு தான் அந்த மரகத வள்ளி என்னும் பெண். அப்படியா? ஆமா. அதிகாரம் உனக்கேனா?
எடுத்து விட்டாயா? ஏங்க டேய், மரகத வள்ளிக்காக இந்த இடத்துக்கு வந்தேன். மாயக்கண்ணன் நீ எப்படி வந்தேன்னு தெரியல. மரகத வள்ளிய சொந்தம் கொண்டாடுறியடா சண்டாடா. பார்க்கலாமா? அப்படியா? நாரதா, ஏன் இவர்களுக்கு சண்டை? சிறிது நேரம் நீ வராமல் படிக்க இருந்திருந்தால் இந்த மாயக்கண்ணன் பரலோகம் போய் சேர்ந்திருப்பான். ஏன் தாத்தா இப்படி சண்டை பண்றீங்க? என்ன காரணம்? நீ என்ன குருநாய்? மரகத வள்ளி உங்களுக்கு சொன்னேன். அப்ப அவனுக்குன்னு சொல்றாங்க. யாரு? உங்களுக்கு தான் தாத்தா. எனக்கு தானா? போ அவன்கிட்ட சொல்லு. அர்ஜுனா, நாரதா, அந்த மரகத வள்ளி என்ன சொன்னீங்க? அதற்காக தான் என் மனைவி சுபத்திரையை விட்டுட்டு வந்தேன். மரகத வள்ளி உங்களுக்கு தான் தாத்தா. எனக்கு தானே கடந்துட்டு போறாரு. உங்களுக்கு தான். அப்படியா? நீங்க போய் கல்யாணம் பண்ணலாம். சரி, நாங்க மரகத நாட்டுல இருக்கோம். மரகத வள்ளி எங்க? தாத்தா, நீங்க ரெண்டு பேரும் சண்டை பண்ணி ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை. சரி, அதனால நேற்று வந்தவன் காத்தடிச்சு தூக்கிட்டு போற மாதிரி அந்த அசாசுரன் சொல்லக்கூடிய இமயமலை சாரத்திலே வாழ்ந்து வருகிறான் அசாசுரன், அவன் தூக்கிட்டு போயிட்டான். நாங்க இங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கிறோம் மரகத வள்ளிக்காக. மரகத வள்ளி தூக்கிட்டு போயிட்டான். அங்க போங்க. எங்க இருக்காம? அதுவா அந்த வனத்துல இருக்கிறாங்க. அப்படியா? அந்த அரக்கனை கொன்று விட்டு பிறகு வருகிறேன்டா. சதிகாரனே, சதிகாரி பெற்ற பள்ளிகாரனே. யாருக்கு தெரியுமா? யாருக்குடா சொந்தம்? எனக்குதான். ஏன் பொட்டாட்டி நீ எப்படா வந்து கை தொட்டு இழுக்கலாம்? அப்படியா? ஆமா. சண்டாளனே, சதிகாரனே, சதிகாரி பெற்ற பலிகாரனே, எறும்புக்கும் யானைக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவானனே, செங்கதிர் வானிலே செப்பனிட்ட தரை போல மாணிக்க கரை கட்டி அதன் மரம் நடிய நெருப்பாக்கி அதன் மத்தியிலே உன்னை ஓட விட்டு உன் அங்கங்களை அணுவணுவாக பிளந்து அண்டையிலே ஒட்டி பறக்கும் காக்கை கழுகு பருந்துக்கு உன்னை விருந்தாக்கி விடுவேன். ஜாக்கிரதை. பார்க்கலாமா? பார்க்கலாமா?
வாங்க உட்காரு சொல்றா மரகதவல்லி அசாசுரன் வாழ்க மயிர் ஏய்! ஒரே ஏத்து மரகதா நீங்க அடுத்து என்ன ஏன்டா சாவடிக்கிறீங்க இந்த வாயிலெல்லாம் என்ன மரகதா நாயாளு மறக்கட்டா ஓடி போ ஓடி போ எங்க கண்ணி ஏய் எங்க கண்ணு எங்கடி கண்ணு இல்லைங்க நான் இல்லைங்க ஒரே விட்டு ஏய் மரகதவல்லி அசாசுரன் வாழ்க சொல்றா மரகதவல்லி அசாசுரன் வாழ்க முதல்ல வயசுல பெரியவர் அவரு வயசுல பெரியவர் அவரு தாங்க கிரி போக்காரு மரகதவல்லி அசாசுரன் வாழ்க மரகதவல்லி அசாசூரன் ஒளிக இப்ப சொல்லு அடி வரைச்சா நீ சிரிப்பியா கையை நீட்டு சொல்றா மரகதவல்லி அசாசூரன் வாழ்க வாழ்க. வாழ்க வாழ்க. வாழ்க வாழ்க மரகதவல்லி அசாசுரன் வாழ்க வாழ்க மரகதவல்லி அசாசுரன் வாழ்க வாழ்க. சொல்லு வாழ்க 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 சொல்றா சொல்லிட்டுடா ஏய் கருவாயா உட்காரு பெண்ணுக்காக வந்து ஏய் உட்காரா மரகதவல்லி அசாசுரன் வாழ்க ஏண்டா இந்த பொக்கு மூஞ்சி வச்சுக்கிட்டு உனக்கு மரகதவல்லி கேக்குதா ஏண்டா உன் மூஞ்சிக்கு மரகதவல்லி அசாசுரன் வாழ்க மறுபடியும் சொல்லப்பா சொல்லு மரகதவல்லி அசாசுரன் அசாசுரன் வாழ்க ஒளிக வாழ்க சொல்றா மரகதவல்லி அசாசுரன் வாழ்க ஏய் கருவாயா சொல்லு மரகதவல்லி அசாசுரன் வாழ்க வாழ்க சொல்றா மரகதவல்லி அசாசுரன் என்னடா தவண முறையில சொல்ற மரகதவல்லி அசாசுரன் வாழ்க வாழ்க அவன் ஓடலாம் போறான் ஏய் எங்கே ஓடுறா ஏய் போடா வாடாங்க ஏய் உட்கார்றா ஏய் ஏய் வாங்க யார் இது என்னுடைய தாய் உன்னுடைய தாய் ஆமா உன்னுடைய தாய் பேச்சு கட்டி கொடுத்து வாங்க எனக்கு தெரியாம தடுத்து கொண்டு போய்விட்டாய் ஏங்க இப்போ லவ் சீன் எங்களுக்கு வந்துருச்சு தீபுல் மோக்கு இந்த முக்கேடு யாரு தீபுல் யார் போக்குறது நிக்குதா நக்கா அச்சேடிய போக்கு ஏய் வாடிங்க மரகதவல்லி எனக்கு தான் சொந்தம் மரகதவல்லி அசாசுரன் வாழ்க சொல்றா ஏய் சொல்றா மரகதவல்லி அசாசுரன் ஒளி வாழ்க ஏய் மாமா சொல்லிருக்கேன் இல்லன்னா அடி எடுத்துருவோம் அப்படியா ஆமா வாழ்க 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 சொல்றா வாழ்க என்ன அது வாழ்க நீங்க ரெண்டு பேரும் என்ன வாழ்க என்ன வாழ்க அதான் ஒழுங்கா சொல்ல அப்படின்னா மரகதவல்லி அசாசூரன் வாழ்க வாழ்க மாமா நீ கொண்டு விட மாட்டேங்குது மரகதவல்லி ஏங்க வா வா ஏங்க வா ஏங்க ஏய் ஏங்க வா இல்ல உங்களதான் அப்படி வா ஏய் கண்ணே வா. தேவி ஏய் மாமா நாராயணா நாராயணா ஏய் நாரடா தாத்தா போய்டா அவன் எப்படி மரகதவல்லி கல்யாணம் பண்ணிட்டீங்களா ஏய் நாரடா முதல்ல கட்ட அவுழ்த்துறா அர்ஜுனா அப்ப உனக்கு இந்த கதி அம்மா தாத்தா தாத்தா முதல்ல பாடுறா உங்களுக்கு இந்த கதியா எந்திரிங்க மரகதவல்லி என்னாச்சு டேய் ஓடாங்க யா தாத்தா முற்றும் தெரிந்த நாரத மகாமுனிவர் தான் நீ ஆமா அர்ஜுனா ஏன்னா அசாசூரன் ஒரு அரக்கன் வந்து எங்களை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான் ஆனா அவன் ராமபாணத்துக்கு தப்பித்து ஒளிந்தவன் கருங்கடலிலே புந்து ஒளிந்தவன் சரி. அதனால மீண்டும் அந்த யுகம் முடிந்துட்டுன்னு சொல்லி இப்பொழுது என்னை மீறி எவரும் இல்லை அப்படின்னு சொல்லி அகந்தியில் இருக்கிறான் ஓ
இரண்டாவது யுகத்துல பிரண்டாவனத்தை ஆண்டு வருகின்ற அசாசூரன். ராவண குல வம்சத்தை சேர்ந்த அசாசூரன். ராவண குலம் எல்லாம் அழிஞ்சிருச்சுங்க. கடைசியா இவன் ஒருத்த மாட்டிக்கிட்டான். ராமனுடைய சரீரம் மறைந்து விட்டது. ராமனுடைய பானத்தால் தான் இவனுடைய உயிர் போகணும் என்று இருக்குது. ஓ, அதனால் இது தெரியாம சண்டை போட்டா நமக்கு தான் அடி விடுவோம். அதனால் முன் ஜென்மத்தில் நீங்க ராமர் லட்சுமணாக அவதாரம் எடுப்பீர்கள். ஆமா, அதை எடுங்கள், அவனை மடித்து விடலாம். அப்படியா? ஆமா. சரி, இரண்டாவது யுகத்தில் ராமன் லட்சுமணன் அவதரித்தோம். இப்போது அவதரித்து அந்த அரக்கனை கொள்ள வேண்டும். அந்த ஆஞ்சநேயரை முடிப்பீங்க. ஆஞ்சநேயரை கொள்ள வேண்டும். அதற்கு முன்னாடி அனுமந்த பாலன் இருக்கிறான். இரண்டாவது யுகத்துல அனுமந்த பாலன் நமக்கு உதவி செஞ்சான். இந்த யுகத்திலையும் அவன் நமக்கு உதவி செய்யணும். அதனால ஆஞ்சநேயா ஓடிவா. இந்த கதை இப்படி இருக்க, இப்போது ஆஞ்சநேயர் தர்பார் அவர் வந்தால் மற்ற விஷயம் பின்னால். அருமை. ஆனால் இரண்டாவது யுகத்தில் நாம் சந்தித்தோம். இந்த யுகத்தில் ஏன் தெரியுமா சந்தித்தோம்? இரண்டாவது யுகத்தில் பிரண்டாவனத்தை ஆண்டு வருகின்ற அசாசூரன் அந்த யுகத்துல நம்முடைய பானத்துக்கு பயந்து தப்பிச்சுட்டான். அதே மாதிரி இந்த யுகத்துல அவனை கொன்றாக வேண்டும். உன்னை பார்த்தால் அவனுக்கு பாதி பலம் குறைந்து விடும். அவனை அடித்து இழுத்து கொண்டு வா. அப்படி என்றால் யுகம் முடியவில்லையா? அடே குரங்கு, எதற்காக வந்தாய்? உன்னை கொல்றதுக்காக வந்தேன். அப்படியா? வா பார்க்கலாம். வாடா வாடா. என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. இதோ ராம லட்சுமணர் மீண்டும் வந்திருக்கிறார். யுகமே முடிந்து விட்டது. இது எப்படி சாத்தியமானது? நாங்கெல்லாம் எந்த யுகத்தில் அவதாரம் எடுப்போம். ஆமா, இவனை அழித்து விடுங்கள். அப்படியா? கணவனை பார்த்து இரண்டாவது யுகத்தில் தப்பித்த அசாசூரனை ராமனாகவும் லட்சுமணாகவும் அவதரித்து அழித்து விட்டோம். சரி, இந்த நேரத்தை கழித்து வாருங்கள். ஆகட்டும் ஆஞ்சநேயா, சென்று வா.
தெரியல, எங்க இருந்து வராதுன்னு தெரியல. பேய் கோலத்துல எல்லாம் வந்து என்ன சின்னாப்பிட பண்ணுகிறார்கள். இதுக்கு ஏதேனும் விடியது இல்லையா? என்னை சவுக்கால் அடித்தாய் அல்லவா? இதெல்லாம் தாங்கள் செய்த விளையாட்டா கடவுளே? அதனால் ஒரு பெண் என்று இருந்தால் ஒரு ஊசி ஒன்று ஒரு நூல் ஒன்று வேணுமா? உண்மை. அதனால உனக்கு இவங்க யாராவது ஒருத்தர் திருமணம் செய்ய வேண்டும் என்று உன் மனதிலே ஆசை இருக்குது அல்லவா? அதனால அர்ஜுனை வந்து மாமான்னு கூப்பிடு. அப்படியா? ஆமா. மாயவர் வந்து அண்ணான்னு கூப்பிடு. அப்படியா? ஆமா. நாரதரே, அப்படியாக இருந்தாலுமே அறியாத புத்தினாலே தெரியாம உங்களை அடிச்சுட்டேன். அதெல்லாம் சொல்றேன். அப்படியா? அப்படியா இருந்தாலும் போய் வாருங்க. நலமுடன் வாழ்வாய். அப்படியா? அர்ஜுனன் மாமான்னு மாயவர் அண்ணான்னு சொல்லி போடு. அர்ஜுனன்னா யாரு, மாயவர்னா யாரு? அவங்க ரெண்டு பேரும் வருவாங்க. மூஞ்சி ஒண்ணு கரையேன்னு இருக்கும். சரி, அவருதான் மாயவர். கருப்பா இருக்கிற மாயவர். ஆமா. சிகப்பா இருக்கிற அர்ஜுனன். அப்படியா? ஆமா. சரி, நான் பாத்துக்கிறேன். அண்ணா பயமா எடுத்துக்கப்பா. அண்ணா அரகதவல்லி அண்ணா யாருன்னு தெரிகிறதா? அண்ணா அண்ணா சரியா போச்சு. அண்ணான்னு சொல்லிட்டீங்க. அப்ப இன்னும் என்ன போய் யாருன்னு தெரியல. சரி, என்னையே அண்ணான்னு கூப்பிட்டா, அப்ப அர்ஜுனனை தம்பின்னு தான் கூப்பிட்டா. பேசிக்கலாம். பொறுத்திருந்து பாப்போம். என் அருமை தேவி காணம் என்று எதிர்பார்த்தாங்க. ஐயோ, என்னங்க மாமா? நாராயணா, நாராயணா. மாமான்னு கூப்பிட்டேன். என்ன அண்ணா? அண்ணா மகன்வள்ளி, வாடா வாடா. என்ன சொல்லி கூப்பிட்ட? தாத்தா, இதெல்லாம் தெரிந்தும் தெரியாத போல நாடகம் ஆட வேண்டாம் தாத்தா. நீங்க ஆட்சி விடும் பம்பரம் நானு. அப்படியா? சரி, எல்லாம் உங்களுக்கு நன்மைக்காக தானே. அர்ஜுனா, இருந்தாலும் ஆனால் மரகதவள்ளி, ஏங்க நாம் திருமணம் செய்து கொள்ளலாம். சரி. இருந்தாலும் என்னுடைய மாமனுடைய தயவு வேண்டும். அப்படியால அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கலாமா? அப்படியாகட்டும். மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், முதல்ல இங்க போ. மாமா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி, சரி, இருக்கட்டும். நலமாக இருப்பீர். இன்னும் ரொம்ப சந்தோஷமா தெரியுது. இருந்தாலும் அர்ஜுனா, என்ன இதெல்லாம் நான் நடத்திய நாடகம் தானப்பா. என்ன நீங்கள் நடத்திய நாடகமா? ஆமா. எப்படி? ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு ஒரு கல்யாணம் பண்ணாம இருக்க கூடாது. அந்த அசாசுரனை கொல்லணும். கல்யாணமே வேண்டாம்னு சொல்லி இந்த பெண் இருந்தது பாத்தீங்களா? இது ஒரு கல்யாணம் பண்ணணும். இதுக்காக ஆடிய நாடகம் தான், திருவிளையாடல் தான் இது. ஓ, எனக்கு புரிந்து விட்டது. எப்படி? இரண்டாவது யுகத்தில் தப்பித்த அசாசுரனை கொல்ல வேண்டும் ஒண்ணு. ஆமா. அப்புறம் மரகதவள்ளி கல்யாணம் ஆகணும் 2. நாரதருக்கு ஒரு கலக்கழகம் கிடைக்கணும் 3. ஒரே நாளையில 3 விஷயங்களா? மாமா, உங்களுடைய திருவிளையாடே விளையாட்டுகள் தான். நன்றி. சரி, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அதான் பண்ணி வச்சா சொல்லலாம். பண்ணி வச்சோம். சரி, இருக்கிறப்பா ஒரு மாலை ஒரு மணி